கட்டி சேராம இருந்தா கொஞ்சம் அழகாவது இருந்திருப்பேன். கட்டியை ஃபுல்லா சேர்த்து விட்டு இப்ப ஃபுல்லா கட்டி எடுக்க விட்டீங்க பாத்தீங்களா? பின்னாடியுமா எல்லா இடத்துலயும் கட்டி எடுத்தா எப்படி? கொஞ்சமாவது முடிவு விடுங்கண்ணா. நான் கால் வலிக்குது, நான் கொஞ்சம் இறக்கி விடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. வணக்கம் நண்பர்களே, ஜிஜோங்கிற இந்த ஷிட்ஜோ நம்ம இன்னைக்கு க்ரூம் பண்ண போகிறோம். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா தான் இருந்தது ஃபஸ்ட்டு. நம்மளும் சரி ஃபர்ரை கொஞ்சமாக விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ரூம் பண்ணலான்னு நினச்சா தான் ஹோபோ கட்டிகளாக இருந்ததுங்க. நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஜீரோ ட்ரிம் தான் பண்ண வேண்டியதாக இருந்தது. இவங்க பெட் பேரண்ட்ஸ் ஒரு 10 நாள் இவங்களை சரியாக கவனிச்சிக்கல. அதனால் ஓவராக வந்து கட்டி சேர்ந்துருச்சு. இன்னும் சொல்ல போனால் ஷிட்ஜூஸ்லேயே வந்து நான் ரொம்ப ரேராக பார்த்தா கேர்லி ஹேர்ஸ் கொண்ட ஷிட்ஜூவை இவனும் ஒருத்தன். ஸோ இவனுக்கு நிறையவே வந்து கேர்லி ஹேர்ஸ் இருக்கிறதுனால அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. என்னன்னா வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா தெரியும், புசு புசுன்னு தெரியும். ஆனால் உள்ளே கையை விடும்போது தான் தெரியும் எவ்வளோ கட்டி இருக்குது, எவ்வளோ சிக்கு இருக்குது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து வெளியில் பார்க்க எவ்வளோ சாஃப்டாக அப்படியே ஸ்மூத்தாக இருக்கா, உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கட்டி சேர்ந்துருக்கும். ஸோ ஃபுல்லாகவே ஜீரோ ட்ரிம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இவன் ஏற்கனவே நம்மகிட்ட க்ரூமிங்க்கு வந்திருக்கனால கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பான். பட் கொஞ்சம் ஷேட்டை ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு வெளியே எப்போ பார்த்தாலும் வந்து அந்த ஜன்னலை வெளியாக எட்டி அவங்க பெட் பேரண்ட்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டினா சும்மா இருக்க மாட்டான், கத்திக்கிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி தான் அவனுடைய கேரக்டர். மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. பார்த்தீங்களா, நான் பின்னாடி பார்த்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார் வந்து அந்த ஜன்னல் வெளியில் பேரண்ட்ஸ் இருக்காங்களா என்னங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் விட்டுட்டோன்னா போதும், வேகமாக அந்த டேபிளோட எட்ஜில் போய் நின்றுக்குவான். அவங்க பெட் பேரண்ட்ஸை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். இப்படியே தான் பண்ணுவான். அதனாலே வந்து இவனை வந்து ஜன்னல் பக்கம் திருப்பி வைக்காமையே எவ்வளோ தூரம் நம்மளால் க்ரூம் பண்ண முடியுமோ க்ரூம் பண்ணிடணும். இல்லாட்டினா வந்து சார் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுவார். ஸோ ஆனல் போர்ஷன், யூரினரி போர்ஷன்லாம் ஹெவி நாட்ஸ் அதெல்லாம் ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்ட் அண்டர் ஆர்ம்ஸு, அந்த அண்டர் லெக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த இது செஸ்ட் போர்ஷனு, அடிவயிறு, இந்த இடமும் ரொம்ப நாட்ஸாக தான் இருந்தது. ஃபுல்லாக ஜீரோ ட்ரிம் பண்ணிவிட்டு தலையில் கொஞ்சமாக ஃபர் விட்டுருக்கு. ஏன்னா இல்லைனா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காதுன்னு அவங்க பெட் பேரண்ட்ஸ் கேட்டாங்க. அதனால் தலையில் லைட்டாக ஃபர் வச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா குளிப்பாட்ட ஆரம்பிச்சாச்சு. சார் வந்து குளிக்கும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தலையில் மட்டும் தண்ணி பற்றக்கூடாது. தண்ணி பட்டுருச்சுன்னா உடனே உடம்பு உலுப்பிக்கிட்டு எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிடுவார். ஸோ தலையில் மட்டும் லைட்டாக கடைசி நேரத்தில் தான் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு போட ஆரம்பிச்சிடுவேன். ஷாம்பு போட்டு நல்லா தேய்ச்சி விடும்போது அந்த அழுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிடும். ப்ளோ ட்ரையர் சுத்தமாக பிடிக்காது, விரட்டி ஓட ஆரம்பிச்சிட்டான் ப்ளோ ட்ரையர் போட்டதுக்கு. அண்ட் ஃபைனலாக கொஞ்சம் ஈரத்தோட தான் வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதாக இருந்தது. அவரும் கிளம்பிட்டார். அவங்க பெட் பேரண்ட்ஸ்ட்டு சொல்லி தான் விட்டே வீட்டில் போய் ஒழுங்காக ஃபேனில் உட்கார வைங்க. அண்ட் நல்லா கோம்பிங் பண்ணுங்கள். ஒரு நாள் கோம் பண்ணாலும் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம். பாய்.